ஹாய் மக்களே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய பொழுது எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் வாசல் கூட்டி தொளிச்சு போட்டாச்சு. இதுக்கிடையில் பக்கத்து வீட்டு கோழி வந்துட்டு எங்கள் ஜாக்கி கிட்டேருந்து கோழியை காப்பாற்றி அனுப்பி வச்சுட்டேன். இதுக்கிடையில் சோத்துக்கு தீப்பத்தை வச்சு அரிசியும் போட்டாச்சு. காலையில் என் பொண்ணு எழும்பி இன்றைக்கி வந்துட்டாங்க. இல்லாட்டி நம்ம தான் போய் எழுப்பணும், தேங்காய் திருவித்தா அப்படின்னு இன்றைக்கி நேரமே எழும்பிட்டாங்க. இதுக்கிடையில் எங்கள் வீட்டுக்காரங்க கொஞ்சம் லேட்டாக தான் வெளியில் கிளம்பி இன்றைக்கி போனாங்க. ஏன்னாக்கி நேற்று எங்கள் சித்தி வந்திருந்தவங்க முருங்கைக்காய் கொண்டு வந்திருந்தாங்க பார்த்துங்க. அப்போ கூட்டுக்கு மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே முட்டைகோஸ் வாங்கிட்டு வர சொல்லி ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டிருந்தேன். வீட்டில் மிளகா பொடி தீந்து போச்சு. இந்த மழை வந்ததுனால காயை போட்டு திரிக்க முடியலை. அதனால் 2 பாக்கெட்டு பேபி மசாலா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுக்கடையில் நான் வந்து முருங்கைக்காய் குழம்பும் முட்டைகோசு பொரியலும் கரெக்டான டைமுக்கு வேலைக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன். ஆனால் என்ன ஒன்று எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை தான் இல்லாமல் போச்சு. ஓகே, என்ன பண்ணுறது, ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. நான் எப்பவும் போல் அவசரமாக வேலையை செய்து முடித்தப்புறம் தான் வேலை இல்லைன்னு சொன்னாங்க சாரு. ஓகே, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இன்றைய பொழுது டிவி பார்த்தே போச்சு. மத்தியானம் சார் சாப்பிட இருக்கும்போது முட்டைகோசும் முருங்கைக்காயும் வாய்க்கு விளங்கலன்னு வெங்காயம் உடைச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்களா, நான் வந்து எங்கள் ஊர் கோயிலில் போய் சாமி கும்பிட போயிருந்தேன். அதனால தான் புடவை கட்டியிருக்கேன். பேட்டு வந்து சப்பாத்திக்கு மாவு அரைச்சி குருமாயும் வச்சாச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் குருமாயும் தான். உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா, பாய்.